அன்னமலை 2 அமைந்திருக்கின்ற மதுச்சாலையை அகற்ற வேண்டும் என்ற நோக்கோடு மாபெரும் எழுச்சியை இன்று ஏற்பாடு செய்து தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டிருக்கின்றார்கள். இந்த நாமிதன்மொழி பிரதேசம் என்பது 57.67 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பரப்பாகும். இந்த பிரதேசத்திலே குறிப்பிட்ட காலத்தில் 3 மதுச்சாலைகள் உருவாகி இங்கு வாழ்கின்ற ஏழை சிறார்கள், வயோதிபர்கள் இவ்வாறு பலர் இந்த மதுவினால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் பலவிதமான பிரச்சனைகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது வறுமையிலே இருக்கின்ற இந்த மக்கள் அன்றாடும் உண்பதற்கு உணவில்லாத சந்தர்ப்பத்தில் கூட குடும்ப தலைவர்கள் உழைக்கின்ற பணத்தை இந்த மதுவுக்கே செலவழித்து இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்கள் மிகவும் எழுந்து இந்த மதுச்சாலையை மூட வேண்டும் என்பதற்காக இந்த எழுச்சியை இன்று செய்திருக்கிறார்கள். இன்றைய இந்த எழுச்சி என்பது இந்த மதுச்சாலை தொடர்ச்சியாக மூடப்பட்டு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய மக்களின் அவா. இந்த மதுச்சாலை ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுடைய மக்கள் மிகவும் எதிர்ப்புகளை காட்டியிருந்தார்கள். ஒரு வன்முறையை கையாண்டுதான் இந்த மதுச்சாலையை அமைக்கின்ற பொழுதும் இங்கு அமைத்தார்கள். அன்றும் நாங்கள் எதிர்ப்பாகத்தான் இருந்தோம். இந்த ஆயுத ரீதியான அடக்குமுறை எங்களை மிகவும் வன்மையாக அடக்கியது. அது நிமித்தமாகத்தான் இந்த மதுச்சாலை அமைக்கப்பட்டது. அன்றிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற மதத் தலைவர்களாக இருக்கலாம், எங்களுடைய கிராம மக்களாக இருக்கலாம், அனைவருமாக நாங்கள் எதிர்ப்புத்தான் காட்டி வந்திருக்கின்றோம். எனவே இன்று இந்த நாட்டிலே நல்லாட்சி நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த மதுச்சாலை மூடப்பட்டு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும். அதற்கு நிமித்தம் இன்று வருகின்ற எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்கள் 5ஆம் தேதி வரைக்குமாக இதை மூடுவதாக உறுதி கூறியிருக்கின்றார்கள். 5ஆம் தேதி என்பதை நிரந்தரமாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய கருத்தும் எங்களுடைய கருத்துமாக இருக்கின்றது. எனவே இந்த எழுச்சி பேரணியில் கலந்து கொண்ட எங்களுடைய மக்களுக்கும், எங்களுடைய மத பெரியார்களுக்கும், எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி எங்களுடைய மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நாங்கள் என்றென்றும் உங்களோடு இணைந்து செயற்படுவோம். இவ்வாறான மதுச்சாலைகளை முழுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இணைந்து செயற்படுவோம் என்கின்ற கருத்தினை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.